எப்படி செல்லுது? நபியே, மனிதர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், நீங்கள் மெய்யாகவே அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். உங்களை அல்லாஹ் நேசிப்பான், உங்கள் பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். அல்லாஹ் மிக அதிகம் மன்னிப்பவனும் நிகரற்ற அன்புடையனுமாக இருக்கின்றான். ரைட். இப்ப இந்த மேல உள்ள விஷயம் என்னென்றா, நீங்கள் மெய்யாகவே அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால், இப்ப நாம அல்லாஹ் என்கிற சொல்ல கொண்டு, அல்லாஹ் என்கிற இந்த இடுகுறி சொல்ல கொண்டு பொருளை எதென்று காட்டுறோம்? பொருள் எதை காட்டுறோம்? நாமே நானே காட்டுறோம். சரியா? அப்ப அல்லாவை நேசிக்கிறேன்னா நாம எதை நேசிக்கணும்? நானே விரும்பணும், நானே நேசிக்கணும், நானே பின்தொடரணும். இப்ப பாருங்க, இப்ப அழகா விளங்குதா இல்லையா அந்த வசனம்? என்ன சொல்லுது? இப்ப நீங்கள் மெய்யாகவே அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், நானை பின்பற்றுங்கள். என்னை என்று அந்த நாணத்தை அது சுட்டுது. இப்ப இந்த நான் என்கிற உணர்வு அல்லாஹ் தான், நிச்சயமாக இந்த நான் தான் அல்லாஹ் என்று இந்த உணர்வை சுட்டி, இந்த உணர்வை நாம விளங்கப்படுத்தி, இந்த உணர்வை தியானிக்கிறதுக்கு நாம சொல்லி கொடுத்திருக்கோமா இல்லையா? இதை நாம ஞாபகப்படுத்துறோமா இல்லையா? ஞாபகப்படுத்தினா பின்பற்றி போறோமா இல்லையா? அதை பின்பற்றி தானே போறோம். அதை பின்பற்றி போறேன்டா பிராண நரம்பை விட சமீபமா அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வை நீங்க கவனிக்கிறீங்கடா என்ன அர்த்தம்? அந்த உணர்வை நீங்க உணர்றீங்கடா என்ன அர்த்தம்? அந்த உணர்வை நீங்க ஞாபகப்படுத்துறீங்கடா என்ன அர்த்தம்? அந்த உணர்வை நீங்க நினைக்கிறீங்கடா என்ன அர்த்தம்? அதை பின்பற்றுறீங்க. அப்படி நீங்க என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன அந்த நானை இப்படி பின்பற்றினா அல்லாவை பின்பற்றியதாக, அல்லாவை நேசிப்பவர்களாக மாறிட மாட்டோமா? நிச்சயமாக அந்த நாணத்தான் அல்லாண்டு வேதம் சொல்லுது, அந்த உணர்வைத்தான் அல்லாண்டு சொல்லுது. அப்ப அதை நேசிப்பவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக வந்துட்டோம்டா என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன இந்த சொல்லுக்குரிய அர்த்தம் பிடிபடுமா இல்லையா? லேசா விளங்கும். அப்ப இதுக்கு தியானம் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும், திக்ர் உள்ளத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? அப்படி தியானம் திக்ர் உள்ளத்துல வேலை செய்யாட்டி, வேலை செய்யற இடத்துக்கு வராட்டி, இந்த வசனத்துக்குரிய கருத்து அந்த உள்ளத்துல பிடிபடாது. அப்ப மிச்ச நேரமா ஏன் நான் அப்படி இதுகளை போடுறேன்டா, அந்த நினைவோட அந்த ஞாபகத்தோட யார் இருக்கா, அந்த தியானத்துல இருக்காளா? இருக்கிறவட்டா பதில் சொல்லுவாங்க என்று அதை பின்பற்றிட்டு இருப்பாங்க, அதை உணர்ந்துகிட்டு இருப்பாங்க. அதை உணர்ந்துகிட்டே இருந்தா அது என்ன செய்யும்? அது என்னை என்று சொல்ற அந்த இடிப்பு நிலையை உணர செய்யும். இப்ப உதாரணத்துக்கு உஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, உன்னை நோக்குங்க. இப்ப உன்னை நோக்கண்டா என்ன சொல்றாங்க? யாருகிட்ட சொல்றாங்க? எனக்கிட்ட சொல்றாங்களா? என்ன தன்னை நோக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாளா? தன்னை நோக்கி அதான் உன்னை நோக்கும். அப்ப அவ நோக்கிட்டு இருக்காங்க. அப்ப உன்னை நோக்கு, இப்ப உண்மை சொல்றேன் கேளுங்க. முதலாவது உண்மை சொல்றேன் கேளு, அதுக்கப்புறம் உன்னை நோக்கண்ட அடிப்படையில் செல்லாம முதல்ல என்ன சொல்றாங்க? உன்னை நோக்கு, நீ உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு. அப்போ தன்னை நோக்கின உடனே,
தன்னை நோக்குற இடத்துக்கு வந்த உடனே இப்ப அவ என்ன சொல்றாங்க, உண்மை என்று சொல்ல போறாங்க, நம்ம கிட்ட உண்மை என்று சொல்ல வாராங்க. இப்ப அவங்க சொல்ல வார அந்த உண்மை என்னடா, அந்த நோக்குற இடத்துக்கு வராம அந்த உண்மை என்ன செய்யப்படாது, பிடிபடாது, அது விளங்காது. உண்மை அந்த ஒஸ்தாது உண்மை சொல்றேன் கேளு என்று சொன்ன அந்த உண்மையை உணர மாட்டாரு, உணர்தலுக்கு எடுக்க மாட்டாரு, எடுக்கிற இடத்துக்கு வர மாட்டாரு. இல்லதானே? இந்த சாதிக்கு உங்களோட வீடியோவை கட் பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு தன்னை நோக்கணும், தன்னை நோக்கின உடனே இப்ப அவரை நோக்கிட்டு இருப்பார். நோக்கிட்டு இருக்கக்குள்ள இப்ப உண்மை உண்டு அவர்கிட்ட சொல்லப்பட போகுது, அதை கேளுங்க, உண்மை சொல்றேன் கேளு. அப்ப அந்த உண்மை எங்க செல்லப்பட போகுது, நோக்கிட்டு இருக்கிற இடத்துல செல்லப்பட போகுது. இப்ப நோக்கிட்டு இருக்கிறவர் தன்னிலையில நோக்கிட்டு இருப்பாரு. இப்ப தன்னிலையில நோக்கிட்டு இருக்கக்குள்ள எங்க செல்லுப்படணும் அந்த உண்மை, அந்த நோக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அவருக்கு சொல்லப்படணும். ஏன்னா அவர் நோக்கிட்டு இருக்கிறவர் வெளியே நோக்க மாட்டாரு, படர்க்கையே நோக்க மாட்டாரு, முன்னிலையே நோக்க மாட்டாரு. உன்னை நோக்கன்னா தன்னை நோக்குவார். அப்ப தன்னிலையை நோக்கிக்கிட்டே இருக்கிறவரு தன்னிலையே நோக்கிக்கிட்டு இருந்தாரண்டா, உண்மை சொல்றேன் கேள் என்று ஒஸ்தாது சொல்ற உண்மை என்ன செய்யப்படும் அவருக்கு புரிதலுக்கு வரும். அவ என்ன சொல்ற அந்த உண்மை, உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா. இப்பதான் உண்மை களிமா என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னைக்கு உனை ஹக்காய் உணர செய்யும் போதங்க. இப்ப இவர் தன்னிலையில நோக்கிக்கிட்டே இருந்துகிட்டு விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இது இந்த வெளி காதால கேட்டு தன்னை நோக்கிக்கிட்டு அந்த கேட்கிற விஷயம் இல்லை. இப்ப அவ சொல்ற உண்மை இந்த காது வழியாக தனக்குள்ள போற விஷயம் ஒன்று இல்லை, தன்னை நோக்கிட்டு இருக்கக்குள்ள விளங்க வேண்டிய ஒரு உண்மை. அது அங்க உண்மை களிமா இருக்கா, அந்த களிமா உனை ஹக்காய் உணர செய்யும் போது அப்ப என்ன இருக்கு அங்க உண்மை களிமாண்டு, நானுங்கிற ஒரு உணர்வு இருக்கு. நானும் உணர்வு ஒன்று உண்டு, நானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து, உண்மையில் உள்ள நான் ஒன்றே. அப்ப அந்த நானுங்கிற உணர்வு ஒன்று இருக்கா, நோக்கினா நோக்கப்படுற இடத்துல நானுங்கிற உணர்வு ஒன்று அவருக்கு பிடிபடுகுதா, நானுங்கிற ஒரு உணர்வா அவர் பிடிக்காரா? இதுதானே தியானம். லாயிலாக என்று சொல்லை கொண்டு எல்லாத்தையும் மறந்து உடலையும் மறந்து இப்ப நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்குமே, அது அல்லாஹ் என்று நீங்க எடுங்க என்றுதானே தியானம் தந்த திக்ரு தந்த. இது 20-30 வருஷம் இந்த பழைய மாணவர்களுக்காக கொடுத்த இல்ல ஆரம்பத்திலே உஸ்தாது கொடுத்தியா? அப்ப ஆரம்பத்திலே கொடுத்தும் அந்த முறைப்படி தியானிக்கப்பட்டிருந்தா, தியானம் செய்யப்பட்டிருந்தா, தியானம் செய்கிறவரா இருந்தா இந்த நான்ங்கிறது இந்த எண்ணெய்ங்கிறது எல்லாத்தையுமே ஒரு நிலையில எடுப்பாரா இல்லையா? அப்ப உள்ளத்தை ஒரு நிலைக்கு கொண்டாண்டா என்ன, இந்த நான்ங்கிற உணர்வுக்கு கொண்டாங்க ரெண்டு இந்த உறவாட்டத்துல பேசிருக்கமா இல்லையா? இவ உங்களோட உள்ளத்தை அந்த நான்ங்கிற உணர்வுல நிலைப்படுத்துங்க ரெண்டு பேசி அதை உள்ளத்தால ஞாபகப்படுத்துங்க. இதுதான் திக்ர், இதுதான் தியானம். இதன் ஊடாகத்தான் அந்த அனுபவத்தை பெறலாம், அந்த இருப்பு நிலை அமையும் என்று இந்த போற வழியை நாம விளங்கப்படுத்திருக்கோமா இல்லையா? அப்ப இப்ப என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன உடனே இப்ப சிந்தனை ஏன் சிதறின, இப்ப ஏன் உள்ளம் வேறொரு பக்கம் போனேன், ஏன் வேறொரு பக்கத்தை நினைச்ச உள்ளம்? அப்ப அந்த உள்ள நானுங்கிற உணர்வை என்ன செய்யுதில்லை, நம்புதில்லை. முதலாவது அல்லாண்டு நம்புதில்லை.
பிரிக்காங்க. அங்க பிரிக்கு தன்னுடைய எண்ணம் வந்து நான் என்னை நோக்க பிடிக்கும் போது அவர் வேற நம்ம வேறன்னு பிரிக்க அந்த இடத்துல அது பிரிக்கிற மாதிரி உள்ள பதிவுகள் நிறைஞ்சு போய் கிடக்கு. பிரிச்சு விளங்கி பிரிச்சு எல்லாத்தையும் பாக்குது. எல்லாம் பிரிச்ச மாதிரி கிடக்கு. அதனால பிரிச்சு கிடக்குற இது வேதம், இது ஞானம் இல்லை. ஏன்னா வேதம் வந்தது பிரித்தறிவிக்கிறதுக்கு, ஞானம் வந்தது பிரித்து அறிவிச்சத்தை ஒரு நிலையில உணர்த்தி காட்டுறதுக்கு, ஒரு நிலையில இருக்கிறதாக உணர்த்தி காட்டுறது. அப்ப இப்ப நான் என்று சொன்னாலும் அந்த நிலைதான், என்னை என்று சொன்னாலும் அந்த நிலைதான், நான் தான் என்று சொன்னாலும் அந்த நிலைதான், அவன் என்று சொன்னாலும் அந்த நிலைதான், அவன் தான் என்றாலும் அந்த நிலைதான். ஒரு நிலைப்படணும் உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தணும். இப்ப அவன் என்ற உடனே எங்கே இருக்கான் என்று கற்பனை, நான் என்று சொன்ன நான் எங்கே ஒரு இடத்தில் இருக்கேன் என்ற கற்பனை. அப்ப இப்படி இருக்கிறவருக்கு எங்க வேத வசனம் முழங்க போகுது? இப்படி இருக்கிற கல்பு பரிசுத்தமா வரைக்கி இல்ல பதிவேல நிரப்பி வச்சுட்டு இருக்கியா? அப்ப தியானிக்க சின்ன விஷயம் என்ன? ஏன் அது தியானம் செய்யப்படுகிறது இல்லை? செய்யப்பட்டா செய்யற உள்ளமா இருந்தா அந்த உள்ளம் டக்குண்டு பரிசுத்தமா சொல்லும் விஷயத்தை. இப்ப நான் ஆரம்ப பிள்ளைகளுக்கு உறவாட்டம் நடத்துறோம். ஆரம்ப பிள்ளைகள உறவாட்டம் நாளைக்கு இருக்கு 9 மணியிலிருந்து 9:45 மட்டும். அப்ப உண்மையின் வெளிப்பாடு என்கிறது உங்களுக்கு புரிஞ்ச விஷயம், புரியாத விஷயம், இனி புரிய வர வேண்டிய விஷயம், அனுபவத்தில் பெற வேண்டிய விஷயம் எல்லாம் வெளிப்படுத்துற ஒரு தலம். அதுக்கு பேரு வச்சிருக்கு உண்மையின் வெளிப்பாடு. அது உண்மையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த குழுமத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது யாரோ ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அப்ப எந்நேரமும் தியானத்தோட திக்கரோட இருக்கிறவங்க தான் அதுக்கு என்ன செய்யலாம்? தெளிவான ஒரு சிந்தனையோட, தெளிவான ஒரு விஷயத்தோட என்ன செய்யலாம்? அப்ப இப்ப இந்த நானுங்கிற உணர்வை திக்ர் செய்யறோமா? உள்ளத்தால நினைக்கமா? உள்ளம் அந்த உணர்வை நினைச்சிட்டு இருக்கா? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திட்டு இருக்கா? மாபெரும் காரியம் மனதில் செய்கிற ஞாபகம் திக்ர். இந்த திக்ர் மூலமாக நாம என்ன செய்யறோம்? பயணிக்கமா? அந்த நானை பின்தொடர்றோமா என்றா என்னை பின்பற்றுங்கள்ங்கிறது தெளிவா வழங்கிடும். இப்ப நான் என்று சொன்னதும் வேற நிலையில, என்னை என்று சொன்னதும் வேற நிலையில, நான் தான் என்று சொல்றதும் வேற நிலையில, அவன் என்று சொல்றதும் வேற நிலையில, ஏகமா இருக்கிற ஒரு நிலை. உள்ளம் அந்த நிலையில ஒரு நிலை பட்டுத்தான் என்ன செய்யணும்? அந்த தெளிவை பெற்றுக்கொள்ளணும். தெளிவை பெற்றுக்கொள்ளும். இல்லாட்டி சிதறிய விஷயங்கள் தான் வரும், சிதறிய பதில் தான் வரும். அது ஒரு சிலர் செஞ்சாங்க தைரியமா, ஒரு சிலர் ஒன்றுமே செல்லல. அந்த குடும்பத்தில இருக்கிற உண்மையிலேயே நாம அவ்வளவு பேர் தான் கொஞ்சம் விஷயத்தோட இருக்கும், கொஞ்சம் விஷயத்தை தொடர்பாயிட்டு இருக்கும். அப்ப அந்த அதுல வார ஒரு விஷயத்தை ஏன் அதை போடுறேன்டா, இது யாரு அதை சரியா எடுத்திருக்கா, யாரு அதை சரியா புரியுறா, இல்லாட்டி யாரு புரிதலுக்கு அதை எடுப்பா. அப்ப அப்படியே நிக்கிறானா, நின்ற இடத்திலே நிக்கிறானா, மேல போற இல்லையா, கொஞ்சம் முன்னேற இல்லையா நம்மளோட அறிவு? சொல்லுங்க. அந்த வசனத்துல நமக்கு ஒரேடியா வாசிப்புக்குள்ள அது தான் வருது ஆரம்பத்துல. ஆனா அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பார்க்கக்குள்ளதான் எனக்கு வேற மாதிரி தோணுச்சு. ஏன்னாக்கா இப்ப அதுல இப்ப அல்லாஹ் சொல்றான்னு தானே வருது. அல்லாஹ் சொல்றான், நபியே மனிதர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் வசனம் சொல்லப்படுது. அப்ப நபிக்கு சொல்லப்படுது, சொல்லி அவரை சொல்லி நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று ரெண்டு வசனம் வருது. இப்ப இதுல அல்லாஹ்வை என்ற இடத்துக்கு நான் என்று எடுத்தேன்.
சரி, அல்லாவை நீங்கள் மெய்யாகவே அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று தானே அந்த வசனம் சொல்லுது. வசனத்துல அல்லாவை என்று சொல்லிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நான் என்று எடுத்தேன். இப்ப அப்படி என்றா இப்ப நீங்க நான் அந்த என்னை நான் என்ற உணர்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நாம அல்லாஹ்வுக்கு பதிலாக நான் என்று எடுத்து பார்ப்போமே. அப்ப நான் என்று இல்ல ஈனைக்கு இப்ப சொல்ற கருத்துல சின்ன ஒரு முறை நின்று அல்லாவுக்கு பதிலா எடுக்க தேவையில்லை. எனக்கு எப்படி நான் எடுக்கணும்டா ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி அல்லாஹ்ங்கிறது இடுகுறிச்சொல். இப்ப ஐனைக்கு அல்லாஹ்ங்கிற சொல்ல போடலாம், கடவுளுங்கிற சொல்ல போடலாம், கோடங்கிற சொல்ல போடலாம். இப்படி 1000 பாசையில 1000 பேரு என்ன செய்யறாங்க, இந்த நான் என்கிற இந்த பொருளுக்கு ஏகமா இருக்கிற இந்த அகதுக்குத்தான் என்ன செய்யறாங்க, அந்த பெயரை வச்சிருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ் இன்னைக்கு அந்த பெயரை வச்சிருக்கி. இப்ப நீங்க அல்லாஹ்ங்கிற இடத்துக்கு பொருளை நீங்க எடுக்கிறேன்னா நான் எடுத்திருக்கிறீங்க, அது சரி. இப்ப நான் எப்பவுமே இப்ப நீங்க நான் எடுத்துக்கிட்டீங்க, யார எடுப்பீங்க? நான் இப்ப ரைட். இப்ப என்ன வந்துட்டு வா இல்ல, நீங்க நான நேசிப்பவர்களாக இப்ப ஏகமா இருக்கிற அந்த நான நேசிப்பவர்களாக இருந்தால் எதை பின்பற்றணும்? என்னை பின்பற்றணும், உங்களை பின்பற்றணும். நீங்க அப்படித்தான் எடுக்கணும். இப்ப நீங்க என்னை பின்பற்றணும். அப்ப நீங்க என்னை என்று உங்களுக்கிட்ட இருக்கிறது எது? அதை பின்பற்றணும். அப்ப அது நபியை நோக்கி நீங்கள் கூறுங்கள் என்று சொன்னதுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்ப நபி சொல்லக்குள்ள அவரு தானே சொல்லி இருப்பாரு. இப்ப நீங்க யாரு? முகமது நபியே நீங்கள் கூறுங்கள் என்ற ஒரு வசனம் நபியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கட்டுண்ட நிலை இல்லை, சரியா? அது அறிவுடைய நிலை. இப்ப உங்களோட அறிவு என்ன செய்யணுமாடா உங்களுக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இருக்கணும். இப்ப ஏற்கனவே சொல்லியாச்சுன்ற அர்த்தம் இல்லை. இப்ப நபியே என்று குறிப்பிடப்பட்டது ஒரு வட்டத்தில் கட்டுண்ட ஒரு அறிவு. அது அந்த அறிவு சரியா, அந்த அறிவு தட்டி ஒழுப்பப்பட்டிருந்தா, அந்த அறிவு நான் என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருந்தா, அந்த அறிவு தான் உங்களுக்கிட்ட சொல்லும். இதை அப்படி சொல்லாம இப்ப நான் விளக்கம் சொல்லல. அதுக்கு பதில் எழுதினவங்களும் அப்படி ஒரு விளக்கத்தை போடல. இப்ப என் அறிவு எனக்கிட்ட இப்ப சொல்லி நான் சொல்றேனா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். இந்த விளக்கத்தை எனக்கு எது சொல்லி தருது? அதுதான் சொல்லி தருது. இப்ப நபி இப்ப கூறினது எப்பயோ கூறினேன்டா சிந்திக்கிற. இப்ப இதை நாம இப்ப நம்ம கிட்ட கூறிட்டு இருக்கேன்னு எடுக்கிறையா? அப்ப இது வேதம்ங்கிறது குன்ங்கிற, அதாவது இந்த குர்ஆன் என்பது சொல் விளக்கம், குவலயம் என்கிறது செயல் விளக்கம். அப்ப இப்ப அறிவு எனக்கு சொல்லி தரணும். எனக்கிட்ட இப்ப நான் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்டா, நானே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தேன்டா, அல்லாஹ்ங்கிற சொல்ல கொண்டு அந்த ஞான பொருள் என்று கண்டிருந்தேன்டா, சரியா? இல்ல பொருள் என்று உணர்ந்து கொண்டிருந்தா, எந்த உதாரணத்தை ஒன்று பண்ணாலும் எடுங்க. ஏன் நான் சொல்றேன்டா ஒவ்வொரு ஆக்கணும் ஒவ்வொரு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற எனக்கிட்ட அந்த அறிவு, அப்படி அறிவு சொல்லி நான் எடுத்திருந்தா அந்த அறிவு செல்லாதா எனக்கிட்ட? இந்த ஞானத்தான் என்ன என்று சொல்லுது. இப்ப நபிதான் கூறினோம் உங்களுக்கு. இப்பயும் அது வேதம் கூறணுமா இல்லையா? உங்களுக்கிட்ட வேதம் இருக்கா இல்லையா? ரைட். அப்ப அல்லாஹ் கூறுகிறான் என்றா அல்லாஹ் அந்த இடிப்புல இந்த விஷயம் இருக்கு. நபியே மனிதர்களை நோக்கி என்று சொன்னது பிரக்கெட் போட்டிருக்கு, சரியா? இப்ப இன்னைக்கு வார விஷயம் என்னன்னா நீங்கள் கூறுங்கள், நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், சரியா? இப்ப இவர் தான் சொல்ற. இப்ப நம்முடைய அறிவு நம்ம கிட்ட செல்லணும். இப்ப இதே நம்முடைய அறிவு நம்ம கிட்ட செல்லணும். நீங்கள் என்று யார் அதை முற்படுத்துது? இப்ப நம்மள எல்லாரையும் முற்படுத்துது. இப்ப
இப்ப இதை உணர்ந்தவர் என்ன செய்யறாருன்னா அந்த திரை கொண்டு செல்றாரு. நீங்கள் கூறுங்கள், நீங்கள் மெய்யாகவே அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். இப்ப என்னை பின்பற்றுங்கள் என்று செல்லக்குள்ள ஒரு அளவான படித்தர மக்கள் என்ன செய்வார்கள்டா, முகம்மது அவரை பின்பற்ற செல்றாரு என்றெடுப்பாங்க இல்லையா? அடுத்த கொஞ்சம் படித்தரம் கூடின மக்கள் என்ன செய்வாங்க? இன்னும் கொஞ்சம் படித்தரம் கூடின மக்கள் அந்த நான் என்கிற அந்த உணர்வை பின்பற்ற செல்றாரு. நபி அதைத்தான் நம்ம கிட்ட சொல்றாரு, வேத வசனம் அதைத்தான் நம்ம கிட்ட செல்லுதுன்னு எடுப்பாளா இல்லையா? இந்த ரியாஸ் இந்த வீடியோவை கட் பண்ணுங்க. ரியாஸ் வீடியோ கட் பண்ணுங்க. ஏண்டா பேசிட்டுக்குள்ள உங்களோட வீடியோல கவனம் போகும் எல்லாரும். இல்லாட்டி அப்படியே வீடியோ வச்சிருங்க. ரைட். பேசிட்டு இந்த கிரகிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாம செய்கிற செயற்பாடுகள் ஒரு இடைஞ்சல அமையும்னா அதை செய்யாதங்க. உறவாட்டத்துல அதுல கவனம் எடுங்க. உறவாட்டத்துக்குரிய முக்கியத்துவத்தை கொடுங்க. பல தடவை நான் இது உறவாட்டத்துல சொல்றேன். நான் சிலாக்கள் நல்லா கிரகிச்சிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டு. திடீரென்று வீடியோவில் அங்கே இங்கே அசைவு வரக்குள்ள கொஞ்சம் கவனம் சிதறும். அவரை என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தை தன்னை தானே தனக்கு சொல்லப்பட்ட. அப்ப இப்ப ஒஸ்தாது சொல்ற உன்னை நோக்க வேண்டியதும் இடிக்கும் நானை உணர்ந்து கொள்ளென்று சென்னதும் உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்யென்று காட்டினதும் அந்த ஞான பின்பற்ற விஷயத்தை தான் காட்டுறாங்க. இப்ப இது ஒரு ஆழமான விஷயம். இதுல பாரதூரம் பெருமதி பெருசா விளங்கணும் நமக்கு. நம்ம சும்மா சின்ன விஷயம் அடுக்கம் இது. இப்ப இந்த உலக மக்களுக்கிட்டே இன்றைக்கு இதை வெளிப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கேன் நாம தான். 1400 வருஷத்துக்கு முதல் இத உலகுக்கு வெளிப்படுத்தின அந்த பெருமை, அந்த புகழ் நம்மளோட உஸ்தாதுக்கு தான் சேரும். இந்த அளவுக்கு யாருமே வெளிப்படுத்தல, இந்த அளவுக்கு யாருமே வெளிப்படுத்தி கொடுக்கல. மிச்சம் பேரு பயந்து இருந்தாங்க. இன்னும் பயப்பட்டு இருக்க உஸ்தாதிட மாணவர்களை இதை சொல்றதுக்கு வெளியில. இது சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா, சும்மா விஷயம் இல்லை. இது ஒரு சாதாரண கல்வி இல்லை. நீங்க இதை பிடிக்கிற அளவுக்கு வந்திருந்தார் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு மத்தியில உங்களை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு நிறுத்து பாருங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க, இந்த மக்கள் அவ்வளவு பேர் எங்க இருக்காங்க, மொத்தத்தை பாருங்க. அப்ப 1000 ஆபிதை விட ஒரு அறிவாளி சிறந்தவன், 1,00,000 ஆபிதை விட ஒரு அறிவாளி சிறந்தவன் தான் மொத்தத்துல. உங்களோட பெருப்பம் உங்களுக்கு விளங்குதா? அப்படி விளங்குறேன்டா, விளைவிக்கிற இடம் பாருடா, அந்த உணர்வை விட்டுறாதங்க, அதை தியானிங்க, அதை ஞாபகப்படுத்துங்க. அந்த நிலைய, அதுல சுய நிலைய, அதோட சொந்த நிலையை அது உணர்த்தி தரும் வரைக்கும் அதுல இருந்து சருகாதங்க. என்னை பின்பற்றுங்க என்ற உடனே அனஸ் ஆபிஸை பின்பற்றுங்க, அப்துல்லா பைல்வானை பின்பற்றுங்க, முகமது நபியை பின்பற்றுங்க என்று ஆரம்பமானவர்கள் எடுக்கிற அர்த்தம் அது. நீங்க தன்னிலையிலே எடுக்கணும். என்னை பின்பற்றுங்க என்று எதை எடுக்கணும்? உங்களோட உணர்வை பின்பற்றுங்க என்று எடுக்கணும். இதுக்கு ஆதாரம் தரவா? தன்னை விட்டும் வேறாய் கனியாத தலைவன் உணர்வு கிடைக்குமா? தன்னை விட்டும் வேறாய் கனித்த தலைவன் உணர்வு கிடைக்குமா? அப்ப தலைவன் உணர்வை பிடிக்கிறேன்டா,
அந்த உணர்வை தன்னை விட்டும் வேற கணிக்க வேணாங்க. அப்ப இந்த தலைவன் என்னை விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ அவரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னதும், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னதும் அந்த நான் தான். இதனுடைய பெருப்பந்தான் ரிசாலத்து. இப்ப உணர்வை நீங்க ஒஸ்தாதா கண்டிங்களா, இந்த உணர்வுடைய வியாபகத்தன்மையை ரிசாலத்துடைய தரிசனமாக உங்களுக்கு என்ன செய்யும்? தெரிய வேண்டி வரும். அந்த தரிசனம் தோணும் உங்களுக்கு. அதுதான் தரிசனம் பண்ண ஒரு அறிவு சொல்லி தரும் உங்களுக்கு. அந்த நிலைக்கு அந்த அறிவு கொண்டு போகும். இப்ப ஏன் நான் இதை வலியுறுத்துறேன்டா, பொதுவா ஒரு சிலருக்காக சொல்லல, மொத்தத்துல சொல்றேன். அதுல போட்டதுல இருந்து இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லல. ஒரு ஆள் 2 பேரும் 3 பேரும் பதில் சொன்னாங்க. அப்ப ஞாபகப்படுத்தாம இருக்கிறீங்களா, இல்ல இன்னும் சின்ன பிள்ளையாயிடும் என்று யோசிக்கிறீங்களா? அந்த நினைவுடைய இருக்க பழகாம பிடிக்க இயலாது. ஹக்கை உணரா கடின குணத்தை கலைந்து வேரோடு அறுக்கணும் என்று சின்ன பாட்டுட அர்த்தம் விளங்குதா? இப்ப ஹக்கை உணராத கடின குணத்தை கலைந்து வேரோடு அறுக்கணுமா? அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த நான் ஏகமாக இருக்கிற நிலைய உணராம இருக்கிற ஒரு கடின குணம் ஒன்று இருக்கும். என்னையாவது ஒன்றுல ஒரு புடிவாதம் ஒன்று இருக்கும். ஏதோ ஒன்றில் ஒரு வெளிப்படையான விஷயத்துல இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு புடிவாதமான ஒரு எண்ணம் இருக்கும். அந்த குணத்தை கலைங்க, வேரோட அருங்க. அதுக்கு இடமே கொடுக்க வேணும். அதுக்கு இடம் கொடுத்தா ஹக்க உணர்றதை என்ன செய்யும்? தடை பண்ணும். அதுக்கு இடம் கொடுக்கறத என்ன? அவன் வந்துடுறான் அர்த்தம். நம்மளோட கூட்டாளி யாரு? முச்சந்தியில உந்திட்டு இருக்கிறவன் வந்துடுறான். அந்த கடின குணத்தை கொண்டு கொடுத்தா அவன் வருவான். நீ அப்படித்தான் இடி. பிடிவாத மூடருக்கு பேரின்பம் கிட்டாது. அந்த நிலையை ஒரு நிலைப்படுத்த மாட்டாங்க. அந்த ஒரு நிலையை உணர்றதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க. அந்த நிலைக்குரிய இடத்துக்கே போக மாட்டாங்க. ஏண்டா அவர்களுக்கு அந்த கடின குணம் ஒன்று இருக்குமா? இன்னைக்கு அந்த கடின குணத்திலே இருப்பாங்க. ஹக்கை உணராத கடின குணத்தை கலைந்து வேரோடு அறுக்கணும்டா. இன்றைக்கு அந்த நான்ங்கிற உணர்வை நினைவுபடுத்த, அந்த நான் ஏகம்ங்கிற நிலையில தரிச்சிருக்க, என்ன விடாம இருக்கிற அந்த கடின குணம் எதுங்கிறத தேடணும். நாம அந்த கடின குணத்தை என்ன செய்யணும்? ஒரே அடி அறுக்கையிலாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்க பார்க்கணும். அந்த குணத்தை அறுத்து கடின வேரோட அறுத்த உடனே அந்த நிலையில நிலைக்கும். இப்ப நான் என்று சொன்னாலும் அந்த நிலட ஞாபகம் தான் வரும். அவன் என்று சொன்னாலும் அந்த நிலைதான் ஞாபகம் வரும். என்னை என்று சொன்னாலும் அந்த நிலைதான் ஞாபகம் வரும். இப்ப புரிபடுதா? அவர் ஏன் அவருக்கு அந்த ஞாபகம் வருது என்று சொல்லுங்க. அவரோட உள்ளம் அந்த நிலையில ஒரு நிலைப்பற்றி எந்நேரமும் அவரோட உள்ளம் அந்த நிலையை நினைச்சுக்கிட்டு இருக்கு. எந்நேரமும் அந்த உள்ளம் அதுல மூழ்கிட்டு இருக்கு. திக்ரில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். இப்ப லா இலாஹ இல்லாஹுவ வந்திருக்கு. அவருக்கு அந்த அதை ஏன் சொன்னாங்க, அப்படி ஏன் அந்த சொல் வந்துச்சு என்கிறதுக்கும் அர்த்தம் புரியும். லா இலாஹ இல்லா அந்த இந்த கலிமாவுக்கும் அர்த்தம் புரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் இதுக்கும் அர்த்தம் புரியும். லா இலாஹ இல்லா அனே இதுக்கும் அர்த்தம் புரியும். ஏண்டா அவரோட உள்ளம் அனே அந்த ஹுவ அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு நிலையில உணர்ந்திருக்கு. நான்
இப்ப வேத வசனம் எல்லாம் அந்த உள்ளத்துக்கு தெளிவா விளங்கும். இத ஒன்றொண்டா விளங்கப்படுத்த தேவையில்லை நாம. இப்ப அப்படி இல்லை. 6666 வசனத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து விளங்கப்படுத்துறையா, அதை விளங்கி கொள்ற கல்புக்கு வரையா? எது லேசி? விளங்கி எடுக்கிற கல்புக்கு வந்துட்டோம்டா நாம பார்க்கக்குள்ளே நமக்கு இந்த வசனம் என்ன செல்லுதுன்னு விளங்கும். இல்லாட்டி ஒவ்வொரு வசனமா விளங்கி எடுக்கணும். அப்போ என்ன குர்ஆன் வேதம் செல்லுதுண்டா, இதனை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களுடைய கல்புல நீங்க பூட்டா போட்டிருக்கிறீங்கன்னு கேக்குது. அப்போ வேத வசனத்தை சிந்திக்கிறேன்டா, வேத வசனத்தை தெளிவா உணர்றேன்டா, முதல் கண்ணை துறந்து குர்ஆனை புரட்டி வேத வசனத்தை பார்க்கணுமா, கல்பை சுத்தப்படுத்தணுமா, கல்பை துறக்கணுமா, கல்புல இருக்கிற பூட்டை துறக்கணுமா? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்று சொல்லுது. பரிசுத்தவான்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்றே சொல்லுது வேதம். இப்ப துற எல்லாரையும் பரிசுத்தவான்கள் எடுக்கலாமா நாமே? அப்ப அது என்ன சொல்லுதுண்டா, பரிசுத்தமான உள்ளம்தான் இந்த வேதத்தை தொடுவுதண்டா, அதை உணர்ந்து கொள்ளுது, அதை புரிந்து கொள்ளுது, அதுல உள்ள ஞானத்தை விளங்கிக் கொள்ளுது. முதல் கல்ப சுத்தமாக்குவோமே, மற வேத வசனமாகவே இருக்கும் அந்த உள்ளம். அத உஸ்தாது எப்படி சொல்றாங்க? தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம், இதை உணர்ந்து வெற்றி பெற இறை தியானம் வேணுமங்க. அப்ப இல்ஹாம் என்கிறது தெய்வீக நாதத்தோட இருக்கிற நிலை, தெய்வீக நாதத்திட வெளிப்பாடு என்றா அந்த நாதம் வெளிப்படுத்துறது தான் இல்ஹாம். அப்ப வஹியும் இல்ஹாம்ங்கிறது பேரளவுல வேறுபாடு, ரெண்டும் ஒரே விஷயம். அப்ப இதை உணர்ந்து வெற்றி பெற இறை தியானம் அவசியம். அப்ப தியானம் செய்யுங்க. அது தியானம் எப்படி செய்கிறீங்கிற அந்த முறை எப்படிங்க? கல்ப சுத்தமாக்குங்க, மற உங்களுக்கு விளங்குமே, விளங்குற அர்த்தத்தை எடுங்களேன், நல்ல விளங்குமே. அப்ப நீங்க இப்ப வேதம் என்ன செல்லுதுண்டா, அந்த ஞான பின்பற்ற செல்லுது என்கிறத என்னை பின்பற்றுங்கள். எங்களுக்குள்ள அதுக்கு என்ன அர்த்தம் எடுக்கலாம்? இப்ப நான திக்ர் செய்ய சொல்லியிருக்கோம். இப்ப நானா அல்லாஹ் என்று சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற அவர்கிட்ட அந்த உணர்வை பின்பற்றுங்க என்று சொல்றது வேதவசனமா, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றது வேதவசனமா? எது பொருந்தும்? உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் அந்த உணர்வை பின்பற்றுங்க என்று சொல்லலாம். ஆனா விளங்கிக் கொள்றவங்க என்னை பின்பற்றுங்கள் எங்கக்குள்ள அந்த உணர்வை பின்பற்ற இந்த வேதம் செல்லுது, நான் இதைத்தான் பின்பற்றணும், என்னத்தான் பின்பற்றணும்டா காலப்போக்குல எல்லா விஷயத்திலையும் உங்களை பின்பற்ற இடமே வந்துடும். ஏனென்றா என்னை தவிர பிரிதொண்டு இல்லை என்கிற இடிப்பு நிலை தான் வரப்போகுது. இப்ப நமக்கு அதை பின்பற்றினா லா இலாஹ இல்லான்னு என்னை தவிர எதுக்குமே கிடையாது, அந்த நிலம் வரப்போகுது. வந்த உடனே இப்ப நீங்க யாரை பின்பற்றுவீங்க? யாரை பின்பற்றுறீங்க? யாரை பின்பற்றலாம்? அந்த ரிசாலத்துடைய ரசூலுடைய தரிசனம். நீங்க உணர்வை ஒஸ்தாதண்டு கண்டீங்களா, தன்னை விட்டும் சரியா வேறாய் கணிக்காம தலைவன் உணர்வு தன்னோட இருக்கிறது, இது தலைவன் உணர்வு தான் என்று இந்த உணர்வை ஒஸ்தாதண்டு கண்டீங்களா, இப்ப நான் சொன்ன தரிசனத்தை அந்த உணர்வு உங்களுக்கு என்ன செய்யும்? நம்புறீங்களா? அப்ப தியானிங்க. இதுக்கு மேல எப்படி சொல்றேன்? இருக்கும், யாருக்கேதான் இருக்கும். நீங்க போட்டது நாங்க சொல்லியிருப்போம், ஆனா எல்லாரும் சொல்ல வேண்டாமே, 1-2 பேர் சொன்னா போதுமே நினைச்சோம். அதே மாதிரி குறிப்பிட்ட 2-3 பேர் சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தா எல்லாருக்கும் தெரியும். ஆனா 1-2 பேர் நீங்க நல்லா சமாளிப்பீங்க. உங்களை அதுக்குத்தான் வச்சிருக்கீங்க, சின்ன பிள்ளையோட வச்சிருக்கீங்க சமாளிக்கிறது.
சரி, அல்ஹம்துலில்லாஹ். இல்ல நீங்க என்னடா இது சாத்தியப்படக்கூடிய ஒன்று, சாத்தியப்படுத்துற மாதிரி ஒஸ்தாதிட சொல்லிருக்கி, நமக்கு மொழி தந்திருக்காரு. சரணடைய வழியுண்டு, சத்குருவின் மொழியுண்டு, சாத்வீக நெறி இருக்கிறே. சாத்வீக நெறி என்ற சாத்தியப்படுத்துற மாதிரி நெறிப்படுத்துறீங்க, நெறிப்படுத்தி தந்திருக்காரு. அப்ப ஈனைக்கு தியானம் திக்ர் செய்கிற அந்த நெறிப்படுத்தல அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி, அணுக வேண்டிய முறைக்கு அணுகக்குள்ள அந்த வியாபகத்தன்மை இயல்பா தெரிய வேண்டி வரும். அது உங்களுக்கு இப்ப ஏற்கனவே தெரியாமையும் இல்லை, நான் அதை தெளிவா காட்டி தந்திருக்கேன். நான் ஏகமா இருக்கிற அந்த வியாபகத்தன்மை எது என்று. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலை எங்காவா இன்னொரு நுட்பம் பிடிச்சுத்தாரு. ஆழ்ந்த உறக்க நிலையில், ஆழ்ந்த உறக்க நிலையில் என்றால் ஒரு நிலை என்று சொல்றாளா இல்லையா? ஆழ்ந்த உறக்க நிலையில் என்று அதை ஒரு நிலையா காட்டுறாளா இல்லையா? காட்டுறாங்க. உள்ளத்தை ஓர் நிலைப்படுத்தணும். உள்ளத்தை ஓர் நிலைப்படுத்துறதும் ஆழ்ந்த உறக்க நிலையும் வேற வேற நிலையா? இப்ப நமக்கு ஆழ்ந்த உறக்க நிலையாக இருக்கிறதால வேற வேற நிலையா இருக்கு. நாம உள்ளத்தை அந்த நிலையில நிலைப்படுத்தினோம்டா சரியா? ஆழ்ந்த நிலை உறக்க நிலை மாறிடும். நுட்பமா பிடிக்கிறார்கள், பிடிங்க. திக்ரில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். அப்ப ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொல்ற அந்த நிலை உறக்க நிலையா இருக்கியேன், ஏன் விழிப்பு நிலையாக தெரியுதில்லை? திக்ரில மூழ்கிறோம் இல்லை, ஞாபகத்தில மூழ்கிறோம் இல்லை, நாம ஞாபகத்தோட போறோம் இல்லை, நினைவை தனிப்படுத்துறோம் இல்லை. அப்ப எவ்வளவோ ரகசியம் இருக்கி அதுக்குள்ள. இப்ப உணர வேண்டியது இன்னும் இருக்கிறது என்ன என்று உணர்த்தி தர போது அந்த நிலைதான். உணர்ந்து கொண்டிருக்கிறவன் அந்த நிலையில இருக்கான். அது யாரு? நான் தான். அப்ப என்ன பின்பற்றினத்தானே நாம் அந்த இடத்துக்கு போகலாம். அப்ப அல்லாஹ்வை விரும்புறீங்களா, என்ன பின்பற்றுங்க. இந்த எண்ணெய் என்று சொன்னது எதை? தன்னை பின்பற்றுங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கி? தன்னை அறியாத தருதலை தன்னுடைய நாயனை அறிஞ்சிடுவானா? தன்னை அறியாத தருதலை தன்னுடைய நாயனை அறிஞ்சிடுவானான்னு கேட்காங்க. அப்ப தன்னை அறிந்தவன் தருதலை இல்லை, நாயனை அறிஞ்சிருப்பான், அந்த இருப்பு நிலையை பிடிச்சிருப்பான். அப்ப அந்த வலியும் சொல்லி, அந்த பாட்டையும் சொல்லி, அதை விக்ரி செய்கிற முறையும் சொல்லி தெளிவா நெறிப்படுத்தி இப்படி ஒன்று இந்த ஜமான்ல கிடைச்சிருக்கா இல்லையா நமக்கு? அப்ப நாம கை செய்தப்பட்ட சனமா மாறிடக்கூடாது. எனக்கு கொள்ள பேரு தேவையில்லை. ஒஸ்தாது சொன்ன மாதிரி, ஒஸ்தாதான் அப்படி தஞ்சினா 4 பேர் 5 பேர் உருப்படியா ஒரிஜினலா பிடிக்கக்கூடிய ஆக்கள் அந்த கல்வி இருந்தா போதும். ஏன்னா எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை, விளங்குது தானே? நீங்க எவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்த பிறகு எல்லாருக்கும் ஓரளவு சாத்தியமான நிலை வந்துடும். வந்திருக்கி வரலேண்டும் செல்லல, வந்து மிரிக்கி நான் வரலேன்னு செல்ல மாட்டேன், இனி வர மாட்டாங்க, இனி செல்ல மாட்டேன். தியானத்தை விட்டு வாழாதடான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. தியானத்தை விட்டு நீ வாழாதடா, இறை தீதாரை பெற்றுக்கொள்ள வாய்க்காதடா. அப்ப தியானத்தை விட்டு வாழாத என்ற என்ன? வாழவானான்னு சொல்லல, தியானத்தை விட்டு வாழான்னு தான் சொல்றாங்க. அப்ப நீங்க வாழுங்க, தியானத்தோட வாழுங்க. அப்ப எல்லா மக்களையும் விட, அவாம்களை விட, சிந்திக்க தெரியாத கால்நடைகளை விட நம்மள எல்லாரையுமே ஒரு மெத்தையில கொண்டாந்து வச்சிருக்கார், ஒரு உயர்நிலை கொண்டாந்து தந்திருக்கார். இந்த அறிவை கொண்டு அப்படி ஒரு நிலையில நாம இருக்க, நாம இல்லைன்னு இல்லை. இப்ப இவ்வளவு செல்றா ஏற்கனவே அமாம்ல கிடக்க மாட்ட அர்த்தம் இல்லை, இன்னும் இருக்க, இன்னும் பிடிக்க வேண்டியது இருக்கு.
இன்னும் அனுபவத்துல பெற வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு. இந்த தியானம் பண்ற டயத்தை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். இப்ப நம்ம வந்து குறைய கொடுத்துட்டு வரோம், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கக்கூடாது, கூடுதலான நேரங்களே. என்ன செஞ்சாலும் சாஹிப்னா பொதுவா உள்ள சுருக்கம் என்னண்டா, வேலை செய்யணும், எல்லா வேலையும் பார்க்கணும், எல்லாம் செய்யணும். அந்த பயிற்சியோட அந்த நானுங்கிற உணர்வு ஞாபகத்துக்கு வந்து வந்து போற அளவுக்கு பயிற்சி வந்துடும். அதை மாதிரி தரிப்படுத்துற இடத்தை பிடிச்சிக்கலாம். அதுவும் உங்களோட அனுபவத்தில் இருக்கு. நீங்க புதுசா அனுபவம் யாரும் தேட தேவையில்லை. ஆழ்மனதில் அலையிடிக்க அனுபவமே சாட்சி. ஆழ்மனதில் அலையிடிக்க அனுபவமே சாட்சி. அப்ப மேல் பரப்புல இருக்கிற அலை ஆழ்கடல்ல இல்லையா? அப்ப ஆழ்கடல்ல எப்படி இருக்கேன்னு நீங்க உணர்வை செலுத்தினீங்களா, அந்த உணர்வு உங்களுக்கு என்ன நிலையா இருக்கிறீங்கன்னு உணர்த்தி தரும். ஏன்னா ஐனிக்கும் உணர்வு இருக்குத்தானே, உணர்ந்த நிலை ஐனித்தானே இருக்கு, அது உணர்த்தி தரும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப நான் வைக்கிறேன். ஸலாம் அலைக்கும்.